அமிகோஸ். ஸோ இன்றைக்கி ஆஸ்பிரின் ஏன் கேஸ்ட்ரிக் அண்ட் பெப்டிக் அல்சர் காஸ் பண்ணுது அண்ட் ஹெப்பாரினை ஏன் நம்ம ஓரலாக கொடுக்க மாட்டேங்கிறோம். ஸோ இதுக்கான ரீசன் கான்செப்ட்டுங்கிறது பேஸ் கான்செப்ட்டுங்கிறது ஒன்று தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஹெண்டர்சன் ஹேசல்பேக் ஈக்குவேஷன். ஸோ இதோட ஃபார்முலா வந்து pH is equal to pKa plus log 10 of ionized concentration of drug over non-ionized concentration of drug. ஸோ அது என்ன அயனைஸ்ட் அண்ட் நான் அயனைஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு அயனிக்னா என்னென்னா வாட்டர் சால்யூபிள், நான் அயனிக்னா லிப்பிட் சால்யூபிள். இவ்வளோ தான் கான்செப்ட். லிப்பிட் சால்யூபிள் செல் மெம்பரேனை கிராஸ் பண்ண யூஸ் ஆகும் அண்ட் வாட்டர் சால்யூபிள் செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணாது. இப்போ இந்த pKa அப்படிங்கிற டேர்முக்கான மீனிங் என்ன அப்படின்னா த pH, அதாவது pKa அப்படிங்கிற டேர்முக்கான மீனிங் என்ன அப்படின்னா எந்த pH வேல்யூவில் நான் கொடுக்குற ட்ரக்கு எனக்கு 50% அயனைஸ்டாகவும் 50% நான் அயனைஸ்டாகவும் இருக்கோ அந்த pH வேல்யூவை தான் நான் pKa அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இந்த 50% அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகி 1 ஆகும். ஸோ log 10 into 1னா log 10. ஸோ log 10ஓட வேல்யூ 0. ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா pH is equal to pKa. ஸோ pKa அப்படிங்கிறது எனக்கு அந்த ட்ரக் எப்போ பாதிக்கு பாதி அயனைஸ்ட் அண்ட் நான் அயனைஸ்ட் ஆகுதோ அப்போ அந்த pKaவோட வேல்யூங்கிறது அந்த குறிப்பிட்ட pHோட வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் பில்ட் பண்ணுவோம். அயோனிக் ட்ரக்ஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன்? வாட்டர் சால்யூபிள் ட்ரக்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இப்போ இந்த அயோனிக்லேயே நமக்கு 2 இருக்குது, ஸ்ட்ராங் அயானிக் அண்ட் வீக் அயானிக். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங் அயானிக்னா என்ன? இப்போ pHோட வேல்யூ எவ்வளோ மாறினாலும் ஸ்ட்ராங் அயானிக் ட்ரக்குங்கிறது ரிமைன் அயோனைஸ்டாகவே இருக்கும். ஸோ அயோனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வாட்டர் சால்யூபிளாக இருக்கும். வாட்டர் சால்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது செல் மெம்பரேனாக கிராஸ் பண்ணாது. கிராஸ் ஆகணும் அப்படின்னா லிப்பிட் சால்யூபிளாக இருந்தாகணும். ஸோ ஏன்னா ஃபாஸ்ஃபோலிப்பிட் லேயர் செல் மெம்பரேனில் இருக்குது. ஸோ லிப்பிட் சால்யூபிளாக இருந்தால் மட்டுமே செல் மெம்பரேனாக கிராஸ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஸ்ட்ராங் அயானிக்காக இருக்கக்கூடிய லைக் ஹெப்பாரின், அமினோக்ளைகோசைட்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து ஸ்ட்ராங் அயானிக். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அயனைஸ்டாக மட்டுமே இருக்கும் எல்லா pHலையும். அப்போனா இது ஓரலாக கொடுத்தேன் அப்படின்னா இது எங்கே போகும்? ஸ்டொமக்குக்கு போகும். ஸ்டொமக்கில் அப்சர்வ் ஆகணும்னா ஸ்டொமக் செல்ஸை வந்து செல் மெம்பரேன், ஸ்டொமக் செல்லில் செல் மெம்பரேனை இது கிராஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இது லிப்பிட் சால்யூபிளாக இருக்கணும். விச் டசன்ட் ஹேப்பன் வித் திஸ் ஹெப்பாரின். ஏன் அப்படின்னா இது கம்ப்ளீட்லி அயனைஸ்டாக இருக்கும். அயனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒன்று செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணவே பண்ணாது. ஓகே? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட், ஹெப்பாரினோட கான்செப்ட். இப்போ ஆஸ்பிரின் வந்தோம் அப்படின்னா வீக் அயானிக்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அயானிக்லேயே 2 வகை இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் அயானிக், இன்னொன்று வீக் அயானிக். ஸோ வீக் அயானிக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வீக் அயானிக்ங்கிறது அதோட அயானிக் அண்ட் நான் அயானிக்கோட அந்த ஸ்டேட்டை pHக்கு பொறுத்து மாற்றும் இந்த வீக் அயானிக்குங்கிறது. இதுக்கான டேபிள் ஒன்று நம்ம இங்கே காமிக்கிறேன். வீக் அயானிக்ஸ் வந்து ஸோ இப்போ அயான்ஸ் வந்து அசிடிக்காகவும் இருக்கும், பேசிக்காகவும் இருக்கும். அது நமக்கு ஜென்ரலாக தெரியும். அசிடிக் அயான் அசிடிக் மீடியமில் இருக்கும்போது நான் அயானிக்காக இருக்கும், செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணும். ஓகே. அசிடிக் அயான் பேசிக் மீடியமில் இருக்கும்போது மோர் அயனைஸ்டாக இருக்கும். அயனைஸ்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? வாட்டர் சால்யூபிள் செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணாது. அதுவே அப்படியே பேசிக் வைஸ் வர்ஸாக சொல்லலாம். பேசிக் அயான் பேசிக் மீடியமில் இருக்கும்போது மோர் நான் அயானிக்காக இருக்கும். பேசிக் அயான்ஸ் அசிடிக் மீடியமில் இருக்கும்போது அயனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆஸ்பிரின் ஏன் கேஸ்ட்ரிக் அல்சரை காஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த ரீசனும் புரிஞ்சிடும். இப்போ அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டொமக். நம்ம ஓரலாக எடுக்கக்கூடிய ஆஸ்பிரின் எங்கே வரும்? ஸ்டொமக்குக்கு வரும். கரெக்டாக? இப்போ ஸ்டொமக்குக்கு வந்துருச்சு. ஸ்டொமக்கில் இது pH அசிடிக்காக இருக்கும். ஆஸ்பிரினோட pKa வேல்யூ என்ன அப்படின்னா 3.5. ஓகேவா? ஸோ இது அசிடிக்காக இருக்குது. ஸோ இப்போ இது அசிடிக் அயான் அசிடிக் மீடியமில் இருக்குது, விச் இஸ் மோர் நான் அயோனைஸ்டு. நான் அயோனைஸ்டாக என்ன? செல் மெம்பரேனை கிராஸ் பண்ண முடியும். செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி உள்ளே போயிடுச்சு. பட் ஸ்டொமக்கோட கட் ஏரியாவில் அசிடிக் சர்ஃபேஸாக இருக்குது, அதனால் இது நடக்குது. பட் ஸ்டொமக் செல்லுக்குள்ளே இது இருக்காது. பிகாஸ் ஸ்டொமக் செல்லுக்குள்ளே pH வந்து பேசிக்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த கான்செப்ட் அசிடிக் அயான் இன் பேசிக் மீடியம் கெட்ஸ் அயோனைஸ்டு. ஸோ இப்போ அயோனைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிட்டிருந்து இப்போ ஆஸ்பிரின்னால் திரும்பி பிளட்டுக்கு கிராஸ் பண்ணி போக முடியாது. பிகாஸ் செல்லோட 2 பக்கமும் மெம்பரேன் தான், 2 பக்கமும் ஃபாஸ்ஃபோலிப்பிட் தான். ஸோ வெளியில் போக முடியாதனால ஆஸ்பிரின் கெட்ஸ் ட்ராப்ட் இன்சைட் த ஸ்டொமக் செல். ஸோ ஸ்டொமக் செல்லுக்குள்ளேயே ஆஸ்பிரின் ட்ராப் ஆயிரும். இப்போ ஆஸ்பிரின் உள்ளுக்குள்ளே இருக்கிறனால எனக்கு ஸ்டொமக் செல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். that causes gastric ulcer.
அண்ட் இந்த கான்செப்டை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இந்த கான்செப்ட் புரியல இல்லை ஏற்கனவே தெரிஞ்சவங்க நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னு ஃபீல் பண்ணுறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.